வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் வசந்தி. நான் ஆல்ரெடி சீட் தெரபிஸ்டாக இங்கே கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட ரொம்ப நாள் கனவு வந்து கூசா தெரப்பி. முதலே நான் ஒரு தடவை ஐயா கிட்ட எப்போ கூசா தெரப்பி போடுவீங்க சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஐயா அதுக்காகவே முதல்ல ஒரு வகுப்பு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டோம். ராஜலட்சுமி அம்மா வந்து அவ்வளோ அழகாக ப்ராக்டிக்கல் எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ண வச்சு ரொம்ப நாங்களே அதை உணர்ந்து எப்படி இருக்குன்னு எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் டிப்ளமோ ஃபஸ்ட்டு கூசா தெரப்பிக்கு இப்போ தான் ஒரு டிப்ளமோ எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அதுலேயே நாங்கள் கலந்துக்கணும்னு பார்த்தோம், முடியல, மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஐயா கிட்ட கேட்டுவிட்டோம், ஐயோ நாங்கள் அடுத்த தடவை 1 வருஷம் ஆகிடுமே, அதுக்குள்ளே எங்களுக்கு இப்பயே ஒரு வகுப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டப்ப அடுத்த பேட்சுக்கு எங்களை நீங்கள் ரெடியானா வரலாம் அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இதை நாங்கள் அடுத்த வருஷம் எழுத வேண்டியது. இப்பயே எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஐயாவும் ராஜலட்சுமி அம்மாவும் சேர்ந்து. அதற்காக நான் ரொம்ப முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த வகுப்பு இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு இதை பண்ணுற மாதிரியே இல்லை, ஏன்னோ ரொம்ப நாள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிது. முன்னாடி பண்ணப்போ கூட எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வெளியில் போய் ரொம்ப பண்ண முடியல. இப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரே நாளில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகம். அப்போ வந்து ப்ராக்டிக்கலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து இது எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் ஆரம்பித்து அதுக்கு மதர் ஆஃப் ரெஃப்ளெக்ஸாலஜி யார், ஃபாதர் ஆஃப் ரெஃப்ளெக்ஸாலஜி யார், என்ன மாதிரி அதுக்கு ஸ்டோரி இருக்குது, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து நாங்கள் புதுசாக கற்றுக்கிட்டோம் எல்லாத்தையுமே. அது வந்து ரொம்ப ஒரு புது விஷயம், புது அனுபவமாக இருந்தது. நிறைய பேருக்கு எங்களால் பண்ண முடிஞ்சது. எங்களுக்கும் நிறைய பேர் பண்ணி அதை ரொம்ப ரிலாக்ஸாக போகிறதுக்குள்ளே அப்படியே உடம்பே இப்போ நாங்கள் அதை பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். வீட்டில் போய் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ஏற்கனவே கொஞ்சம் பண்ணிட்டு இருப்போம் சார். ஆமாம், இப்போ நான் வந்து மும்பைல இருக்க கிளைண்ட்டுக்குலாம் பண்ணி ரிசல்ட் வந்து எடுத்திருப்பாங்க. என்னோட முதல் அனுபவம் அதுதான். நான் மும்பையில் போய் கால் வந்து ரொம்ப நாளாக உணர்வே இல்லாமல் இருந்த ஒருத்தவங்களுக்கு தான், என்னோட மாமாவுக்கு தான் நான் அதை பண்ணினேன். அதில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. முதல் 2 நாள் தெரியல, 3ஆவது நாள் அவங்களுக்கு பண்ண உடனே வலிக்க ஆரம்பிச்சிது. கால்லாம் வலிக்குது எனக்கு அப்படின்னாங்க. அவ்வளோ நாள் அந்த காலில் உணர்வே இல்லாமல் இருந்தது, வலி தெரியுதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதனால தான் அம்மா கிட்ட இது எப்படியா டிப்ளமோ முடித்து நான் அடுத்தது இப்போ நான் மலேசியா போகிறேன். அதுவும் ஒரு வகுப்புக்காக தான், சீட் தெரப்பிக்கு ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்காக போகிறேன். அடுத்தது கூசா தெரப்பியும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜலட்சுமி அம்மா அருமையாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இல்லையா நீங்கள் இதை மனசு வைக்கலைன்னா நாங்கள் எல்லோரும் இப்படி வந்து இதை கற்றுக்க முடியாது. அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருந்து எங்களுக்கு இவ்வளோ ஈஸியான விஷயங்கள் கிடைக்குதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பிரபஞ்ச ஆற்றல், இறையாற்றல் கூட உங்களோட தயவு சேர்ந்து இருக்கிறதுனால தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.